அப்ப இந்த துவா அப்படிங்கிறது இந்த வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ் அல்லாத வேற யாரிடத்திலையும் இந்த பிரார்த்தனையை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல குறிப்பாக நாம கவனமா இருந்து கொள்ளணும். அல்லாஹு தாலாவுடைய திருமறையில சொல்றான், வைதா சஅலக இபாதி, எந்த அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டார்கள் என்றால் ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. நான் அரிசில இருக்கிறான், அல்ல 7 வானங்களை தாண்டி அல்லாஹ் அரிசில இருக்கிறான்னு நாம நினைச்சிட்டு அவ்வளவு தூரத்துல இருக்கிறானே அல்லான்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அவன் தொலைவிலே இருந்தாலும் உங்களை கண்காணிக்கிற விஷயத்துல அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? உங்களோட பிடரி நரம்பை விட பக்கத்துல அல்லாஹ் இருக்கிறான், அருகிலே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுங்கள். ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தான், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு நான் பதில் அளிப்பேன். துவா கேட்டா, என்னை கூப்பிட்டா, என்னை அழைத்தால் அவர்களுக்கு நான் பதில் அளிப்பேன். ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன், அதனால எனக்கிட்ட அவங்க பிரார்த்தனை செய்யட்டும், என்னிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே அவர்கள் நம்பட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு லஅல்லஹும் யர்ஷுதூன், அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க நேரு வழி அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பிரார்த்தனை என்றது அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறான், அவன் சொல்றான் என்னை கூப்பிட்டா நான் பதில் தருவேனுங்கிறான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை கூப்பிடணும், அல்லாஹ் எனக்கு பதில் தருவான்னு நீங்க நம்பணும். அப்படி நம்பினா அல்லாஹ் சொல்றான் ஃபல்யஸ்தஜீபூலி, என்னிடத்திலே துவா செய்யட்டும், வல்யுமினூ பி, என்னை நம்பட்டும். நம்பட்டும்டா என்ன? துவாவை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்டா, துவா கேட்டா என் ரப்பு எனக்கு தருவான்னு நீ நம்பணும். என் ரப்பு கிட்ட நான் கேட்டு இருக்கிறேன், அப்ப என்னுடைய இறைவனிடத்திலே கேட்ட எனக்கு என் ரப்பு என் பிரார்த்தனைக்கு, என் கோரிக்கைக்கு பதில் தருவான் என்று நீங்க நம்பணும். ஏன் நம்பணும்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல கேட்டா தான் பதில் கிடைச்சும். அல்லாஹ்விடத்துல கேட்டால் தான் அல்லாஹ் அதற்கு பதில் தருவான் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தா தான் நேர்வழி பெறலாம். அந்த நேர்வழியை நாங்க விட்டுட்டு அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு கேட்கலுமா? நாங்கெல்லாம் பாவம் செஞ்ச அடியார்கள் இல்லையா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவங்கிட்ட போய் எப்படி நாம பேசுறதுன்னு இடைத்தரகர்களை உண்டாக்கலுமா? இடைத்தரகர்களை உண்டாக்குறதுக்கு இந்த மார்க்கத்துல எந்த அனுமதியும் கிடையாது. ஜனாதிபதிட்ட பேசுறதுக்கு நமக்கு அலவுட் இல்லைன்றதுனால இடையில ஒத்தனை பிடிச்சுக்கிட்டு போவோம். அது நாட்டிட பிரச்சனைக்காக வேண்டி. நாட்டுல உள்ள ஜனாதிபதி கடவுளை விட பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சாதாரண அதிகாரியை சந்திக்கிறதா இருந்தா கூட, ஒரு போலீஸுக்கு போகணும்னு வைங்க, ஒரு பெரிய ஓஐசிய டிஐஜிய சந்திக்கணும், அவர் தெரிஞ்சவரை பிடிச்சுக்கிட்டு போகணும் பேசுறதுக்கு. இது உலகத்துல. ஆனா அவங்களை விட சர்வாதிகாரம் மிக்க அகில உலகத்தின் அதிபதியாக இருக்கிற, இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் ஜனாதிபதியாக அதிபதியாக இருக்கிற அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படி நினைச்சிராத, நீ எனக்கிட்ட வாடா, நான் பதில் தாரேன்னுங்கிறான் அல்லாஹ். அப்படி அல்லாஹ் அவ்வளவு சர்வாதிகாரம் உள்ளவன் எனக்கு இடைத்தரகர்கள் தேவையில்லைன்னு சொல்லும் போது, நீ என்னை நம்பி எனக்கிட்ட கேளுனும் போது, அப்ப இடையில இணை வைக்கலுமா? இடையில இன்னொருத்தர்கிட்ட நீங்க போய் பேசுங்க அல்லாஹ் கிட்டன்னு சொல்லலுமா? ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல நிலைமை அப்படித்தானே இருக்குது. என்னண்டா இவங்க எப்படி நம்ம செஞ்ச பாவத்தோடு அல்லாட்ட போய் கேட்கிற? நம் மனுஷன் பாவம் செய்யாதவனா? மனுஷன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய பலவீனத்தால தவறுகள் நடக்கும். தவறு நடக்கும்னு தெரிஞ்சதுனால தாண்டா அல்லாஹ் கூப்பிடுறான்ங்கிறான் அல்லாஹ். இன்னும் உன்னைய படைச்சதே தப்பு செய்யறவனாத்தானே, தவறு செய்வாய் என்று தெரிஞ்சதுனாலதான் நீ எனக்கிட்ட வா என்று அல்லாஹ் கூப்பிடுறான். அப்ப படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு பலவீனம் தெரிஞ்சதுனாலதான் என்னுடைய அடியான் பலவீனமானவன், அவசரகாரன், டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சிருவான், பிறகு கவலைப்பட்டு என்னைய கூப்பிடுவான், அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கணும். இதானே இரக்க குணம். இந்த இரக்க குணத்தை புரிஞ்சு கொள்ளாம நாங்க போய் பேசுறதா, எப்படி பேசினா எப்படி ஏத்துக்குவாங்களா, இந்த மனுஷன மாதிரி அல்லாஹ்வை கற்பனை பண்றது. ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போய் நாம பேசினா அவன் போடா அப்படி துரத்திடுவான்னு நினைச்சிற மாதிரி, இவரை தெரிஞ்சவரை பிடிச்சுக்கிட்டு போனா அவர் பேசி மடக்கிடுவாரு, அதிகாரிய என்ன செஞ்சிருவாரு, கைக்குள்ள போட்டுருவாரு என்று நினைச்சுக்கிட்டு போற மாதிரி அல்லாஹ்வை கைக்குள்ள போடுறதுக்கு இடைத்தரகரை பிடிக்கிறது. அல்லாஹ்வை பேசி இவர் பேசி அல்லாஹ்வை மடக்கிடுவார். அவுலியா இறைநேச செல்வர் என்ன செஞ்சிருவாரு, யா அல்லாஹ் பாவப்பட்ட அடியான், யா அல்லாஹ் நான் தானே யா அல்லாஹ் உனக்கிட்ட பேசுறேன், உனக்கு எனக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது,
நேண்ட பேச்ச நீ கேட்க மாட்டியா அல்லான்னு மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி இவர் போய் அல்லாட்ட பேசி வாங்கி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இப்ப மனுஷன் தான் என்றதை இந்த உலகத்துல நாங்க என்ன செய்யணும், ஏத்துக்கொள்ளணும். எந்த மனுஷனும் எந்த மனுஷனுக்காகவும் அல்லாட்ட பேச இயலாது. ஆனா உலகத்துல செஞ்ச அவரவருடைய காரியங்களுக்கு பிராயச்சித்தம் எப்ப தேடணும்னு கேட்டா தானே அல்லாஹ்வை நெருங்கித்தான் தேடணும். அதைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்துல சொல்றான், நீங்க எனக்கிட்டத்தான் துவா செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயம் 186வது வசனத்துல இதை சொல்றான்.